நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு கம்பு கூழ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மர் சீசனுக்கு இது நம்ம பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு. இந்த ஹீட்டுக்கு இதுதான் கம்புங்கிறது. பஜ்ரா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நான் இதை நல்லா மாவா அரைச்சு எடுத்துட்டேன். இல்லைன்னா இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு நம்ம மிக்சியில 1 2 பொடி பண்ணிட்டு அப்படியும் பண்ணலாம். இந்த கம்பு கூழ் நான் இன்னைக்கு பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். பாருங்க, இதை மிஷின்ல கொடுத்து நான் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த கம்பை. இப்ப இது இந்த மெஷர்ல நான் 2 மெஷர் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க எந்த மெஷர் எடுத்துக்கிறீங்களோ அதுல 1க்கு 4 டம்ளர் தண்ணி. நான் கொஞ்சம் கலரா தான் கரைப்பேன். அதனால 4 டம்ளர் தண்ணி. இப்ப 2 டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு உண்டான தண்ணி இதுல அளந்து வச்சுட்டு இருக்கேன். நம்ம இதை விட்டுண்டு இதை நல்லா கட்டி இல்லாத நம்ம நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி பீட்டர் எடுத்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாத ஃபர்ஸ்ட் கரைச்சுட்டு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி பண்றது. நம்ம இதை கட்டி இல்லாத கரைச்சுட்டோம்னா அடுப்புல வச்சு கலரிட்டு இதை நம்ம நல்லா 1 வாரம் கூட வச்சுன்னு குளிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. பாருங்க, இதுல கொஞ்சம் கல் உப்பு போட்டு நான் கலரிடுறேன். இது என்ன ஹெல்த் பெனிஃபிட்னா, இது டைஜஷனுக்கு நல்லது, டயாபெட்டிக் நல்லது, உடம்ப நல்லா கூலா வச்சுக்கும், ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேர் லாஸ்க்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. இது மாதிரி கலரிண்டே இருக்கணும். உங்களுக்கு நல்லா கெட்டியா ஆயிடுத்து அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இது எப்படி வெந்துருத்தா அப்படின்னு பார்க்கலாம்னா, கையில தண்ணி தொட்டுன்னு இருக்கேன். இப்படி தொட்டு பார்த்தேன்னா கையில ஒட்டாம இருந்ததுன்னா நல்லா வெந்தெடுத்துன்னு அர்த்தம். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி கூழ் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன். இப்ப கூழ் நம்ம கலரி வச்சாச்சு. இது எப்படி கரைக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன். இதை நீங்க அப்படியே வச்சுட்டு தண்ணி ஊத்தி வச்சுட்டு காத்தால கூழ் கலரி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாவே இருக்கும். இப்ப நான் ஜஸ்ட் எப்படி பண்றது அப்படின்னு மட்டும் காமிக்கிறேன். பாருங்க, இதுல இருந்து கொஞ்சம் கூழ்ல இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு, இப்ப நல்ல உரக்குத்தின தயிர் இதையும் விட்டுண்டு நம்ம நல்லா கையாட்டி நல்லா இத கலந்துடணும். கட்டி இல்லாத சுவையான கம்பு கூழ் ரெடி. பாருங்க, மாங்காய் நான் உப்பு காரம் தடவி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மோர் மிளகா வத்தல் எதுவோட வேணாலும் தொட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில விட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வச்சுட்டு கூட சாப்பிடலாம். இது நல்ல ஹை ப்ரோட்டீன் உள்ள கூழ். இது எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.